அனைவருக்கும் வணக்கம். பிழையின்றி எழுதலாம் பகுதியில் இன்றைக்கு அது அஃது எங்கு வரும், இது இஃது எங்கு வரும்னு பார்க்கலாம். அது ஒரு பெரிய காடு, அஃது எனது புத்தகம். இந்த இரண்டு வாக்கியங்களில் முதல் வாக்கியம் தவறு, இரண்டாவது வாக்கியம் சரி. அது என்ற சொல்ல அடுத்து உயிர்மெய் எழுத்து வரணும். அது என்ற சொல் வந்ததுன்னு சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். அது பெரிய வீடு, அது வேண்டாம், அது மாளிகை. பெரிய, வேண்டாம், மாளிகை இந்த சொற்கள்லாம் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்து வரும் பொழுது அது என்ற சொல்லை நாம் பயன்படுத்தணும். அது போலவே தான் இதுவும். இது என்ற சொல்லை அடுத்தும் உயிர்மெய் எழுத்து வர வேண்டும். இது நல்ல புத்தகம், இது கவிதை, இது தேன் கூடு. நல்ல, கவிதை, தேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்து இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு முன்பாக இது என்ற சொல்லையும் அது என்ற சொல்லையும் தான் நாம் போட்டு எழுதணும். அடுத்ததாக அஃது இஃது எங்கு வரும்னு பார்க்கலாம். அஃது என்ற சொல்லுக்கு பின் உயிர் எழுத்து வர வேண்டும். உயிர் எழுத்து முன்னாடி நிற்குதுன்னா அதற்கு முன்னாடி கட்டாய அஃது போடணும். எடுத்துக்காட்டு பாருங்க. அஃது ஓர் உயிரினம், அஃது எனது வீடு, அஃது ஏணி, ஓர், எனது, ஏணி இந்த சொற்களெல்லாம் உயிரெழுத்துக்களில் நிற்கிது. அப்போ உயிரெழுத்து வரும் பொழுது அஃது நாம் முன்னாடி எழுதணும். அதே போல தான் இஃதும். இஃது என்ற சொல்லுக்கு பின் உயிர் எழுத்து வர வேண்டும். இஃது இலை, இஃது ஊசி, இஃது ஒட்டகம். இலை, ஊசி, ஒட்டகம் இந்த சொற்களில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். இது போல் எழுதுனீங்கன்னா தமிழ் எழுதும் பொழுது நமக்கு பிழை வராது. நன்றி.